கூர்வாளின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் மாத வருமானம் வெளியாகியுள்ளது. இதில் அதிக மாத வருமானம் பெறும் வேட்பாளராக திலித் ஜயவீரவும், குறைந்த மாத வருமானம் கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இளஞ்சம், ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவலுக்கமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அதிகூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ எனவும், அவரது மாத வருமானம் 13,45,000 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அன்று மக்கள் படும் துன்பங்களை கண்டு இரக்கமில்லாமல் தப்பியோடி ஒளிந்த சஜித் பிரேமதாசவும் அனுர திசாநாயக்கவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தகுதியானவர்களா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏராவூர் அஹமட் பரீட் விளையாட்டரங்கில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதே தாம் செய்த முதல் காரியம் என்பதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி, அந்த 4 போகங்களையும் வெற்றியடைய செய்ததன் மூலம் நாட்டில் நெல் உற்பத்தியை அதிகரித்து வயல்களையும் சமையலறைகளையும் நிரப்பியதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான், மாலைதீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஜனாதிபதி தேர்தல், வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கை ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கவுடான பிரதேசத்தில் வைத்து 31 வயதான பட்டி ஆரம்பகே அஜித் ரோஹன என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அத்துருகிரிய பிரதேசத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை பேருந்தில் கதிர்காமத்திற்கு அழைத்துச் சென்ற 29 வயதான நடிகர் வருண இந்திக்க சில்வாவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் பிஸ்டல் தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு சவால் விடுத்து ஊடக அறிக்கையை அனுப்பி வைத்துள்ளார். மனோ கணேசனுக்கு நான் ஒரு சவாலை விடுகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலே முன்னாள் அமைச்சர் அரீன் பெர்னாண்டோவினுடைய தேசிய பட்டியல் இன்று வெற்றாக இருக்கின்றது. அவே தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தேசிய பட்டியலுக்கு பதிலாக தற்போது வெற்றிடமாக உள்ள அரேன் பெர்னாண்டோவினுடைய அந்த தேசிய பட்டியலை ரத்தினபுரி மக்களுக்காக மனோ கணேசன் பெற்றுக் கொடுப்பாரா? அதை சஜித் வழங்குவாரா? உங்களால் அதை செய்ய முடியுமா என்ற சவாலை இந்த இடத்திலே நான் முன்வைக்கிறேன். எனக்கு தெரியும், ஒருபோதும் இவர்கள் செய்ய போவதில்லை.